السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. சதகல்லாஹு மௌலானல் அலீம். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையினால் ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அதிலே முதல் 10 ரஹ்மத்து என்று சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முதல் 10 பாதியும் கழிந்து விட்டது. இப்போ தான் புற பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ள 6 நோன்புகள். காலங்கள் மிக வேகமாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான், ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஓடிடும். இப்போ தான் ஏதோ குழந்தை பிள்ளை மாதிரி இருந்தால் மாதிரி ஞாபகம் இருக்குது, ஸ்கூலுக்கு போன மாதிரி ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி பேரம்பேத்திகள், பிள்ளை குட்டிகள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேகமாக காலங்கள் போய் கொண்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய காலங்களில் நாம் நல்ல அமல்களை அதிகமாக செய்யணும். அதுதான் முக்கியம். காலத்தை கட்டி போட முடியாது. காலங்கள் போய்கிட்டே தான் இருக்கும், அதை நிறுத்த முடியாது. ஆனால் காலத்தை பயனுள்ளதாக கழிக்க முடியும். அந்த காலத்தை பயனுள்ளதாக கழிப்பதற்காகத்தான் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த ரமலானுடைய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய முதல் 10ஐயும் இரண்டாவது 10ஐயும் பற்றி சொல்லும் பொழுது, முதல் 10 ரஹ்மத்து, இரண்டாவது 10 மக்ஃபிரத் என்று சொன்னார்கள். இந்த ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கை நிம்மதி பெறாது, பூர்த்தி அடையாது, சந்தோஷம் அடையாது. நாம் வாழ்வதற்கு ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வேணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வேணும். இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கும் சரி, ஆகிரத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கும் சரி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தால்தான், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய அருட்பார்வை இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த உலகத்திலும் நிம்மதியாக வாழ முடியும், ஆகிரத்திலும் வெற்றி அடைய முடியும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நம் மீது ஒவ்வொரு வினாடியும் பொழிந்து கொண்டே இருக்கிறது. அதை எண்ண முடியாது, அது இதுதான் என்று வரையறுத்து சொல்ல முடியாது. ஒரே ஒரு வினாடி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்மை நோக்கி வராமல் தடைபட்டு போனால் நம்முடைய வாழ்க்கையை முடிந்து போய்விடும். அப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அதிகமாக பொழியக்கூடியது இந்த ரமலானுடைய முதல் 10. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் சொர்க்கம் போகவே முடியாதுன்னு சொன்னாங்க. நம்ம செய்யக்கூடிய அமல்லாம் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு தெரியாது. நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அது எந்த தரஜாவில் இருக்குது, எந்த அந்தஸ்தில் இருக்குது, எந்த தரத்தில் இருக்குது தெரியாது. நமக்கே தெரியும் நாம் தொழக்கூடிய தொழுகை எந்த நிலைமையில் இருக்குது, நாம் செய்யக்கூடிய அமல்கள் எந்த நிலைமையில் இருக்குது, அதில் அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்குதா, அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்குதா, ஓத வேண்டியதை, சொல்ல வேண்டிய தஸ்பீஹாத்துகளை சரியாக சொல்கிறோமா, நமக்கே தெரியும். இந்த அமலை கூட அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தால் ஏற்றுக்கொண்டால்தான். அப்படி இல்லைன்னு சொன்னால், யா அல்லாஹ் நான் தொழுது இருக்கிறேன், நான் நோன்பு வச்சிருக்கிறேன், ஏற்றுக்க வேலைக்கே ஆகாது. இந்த அமலுடைய இன்னொரு பக்கத்தை நீ எடுத்து பாரு. வெளிரங்கத்தில் தான் செஞ்சு இருக்கிற, அது உள்ரங்கம், அதனுடைய அகமியம், அதனுடைய இஹ்லாஸ், மன தூய்மை உங்ககிட்ட இன்னும் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் கேட்டால் நம்ம கேள்விக்குரியதான். அப்போ நாம் செய்யக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க.
அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் சொர்க்கம் போக முடியாதா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆமாம், நானும் கூட, நான் ஒரு நபி தான், சையதுல் அன்பியா, நபிமார்களுக்கு தலைவர் தான், நான் ஹாத்தமுன் நபி, எல்லா நபிமார்களுக்கும் முத்திரை நான், எனக்கு அல்லாஹ் எவ்வளோ சிறப்புகளை கொடுத்திருக்கிறான், இருந்தாலும் அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லாமல் நானும் சொர்க்கம் போக முடியாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எந்த அளவுக்கு நமக்கு தேவை, உலகத்திலும் சரி ஆகிரத்திலும் சரி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய இரக்கம் நம் மீது முழுமையாக தேவை. அதனால தான் இந்த ரமலானுடைய முதல் பத்தில் உலமாக்கள் நமக்கு ஒரு துஆவை சொல்லி கொடுப்பாங்க. அல்லாஹும் அர்ஹம்னா, யா அல்லாஹ், எங்கள் மீது நீ இரக்கம் காட்டு, எங்களுக்கு ரஹ்மத் செய்யி, எங்கள் மீது கிருபை செய்யி அப்படின்னு சொல்லி இந்த முதல் பத்தில் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும் அர்ஹம்னா, யா அல்லாஹ், எங்கள் மீது நீ இரக்கம் காட்டு, உன் ரஹ்மத்தை எங்கள் மீது இறக்கி வை என்று அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்யும்படி நமக்கு உலமாக்கள் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ ரஹ்மத்தை பொழியக்கூடிய இந்த முதல் 10 பாதி சென்று விட்டது. நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் எந்த அளவுக்கு வாங்கி இருக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, யார் ஷக்கி, யார் துர்பாக்கியவான் தெரியுமா, இந்த ரமலானுடைய மாதத்தில் கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வாங்கி கொள்ளாமல் இருக்கின்றானே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றானே, அவன்தான் பெரிய துர்பாக்கியவான். இதை விட வேற வாய்ப்பு என்ன இருக்க போகுது? இதை விட வாய்ப்பு வேற என்ன இருக்க போகுது? மரம் ஃபுல்லா பழமாக பழுத்து தொங்குது, குலுங்குது, லேசா ஒரு கிளைய பிடிச்சி ஆட்டினா எல்லா பழமும் நம்ம கைக்கு வந்துடும். இந்த சமயத்தில் கூட இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தாம அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, உலமாக்கள் சொல்லுவாங்க, ஜக்கரியா மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நம்மளை வந்து அடையிறதுக்கு வழியை பார்த்துக்கிட்டு இருக்குதா. ஒரு சின்ன சந்து கிடைச்சா கூட நம்ம போயிட்டு வந்துடும், சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அல்லாஹ்வுடைய நம்ம ரஹ்மத்து நமக்கு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான ஒரு ரஹ்மத்தான மாதம் தான் இது ரமலானுடைய மாதம். அதிலும் குறிப்பாக இந்த முதல் 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த ரமலானுடைய முதல் 10 கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன்தான் பெரிய துர்பாக்கியவான், அவன்தான் நசீபு கெட்டவன், அவன்தான் பீடை பிடித்தவன். இதை விட கடுமையான வார்த்தை வேற என்ன இருக்கு? அதனால நாம் இனி வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக ரஹ்மத்திற்காக வேண்டி துஆ செய்யணும். இது முதல் 10. 2வது 10 இருக்குது, அது மகஃபிரத்து. இன்னும் சில நாளில் வந்துடும், அடுத்த ஜும்மாவுக்குள்ளே வந்துடும். அதுவும் ரொம்ப முக்கியம். மகஃபிரத் இல்லாமல் வாழ்க்கை நிம்மதி அடையாது. எப்படி ரஹ்மத் இல்லாமல் வாழ்க்கை நிம்மதி அடையாதோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய மகஃபிரத் இல்லாமல் வாழ்க்கை நிம்மதி அடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பாவத்தினால தான் உங்கள் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போகுது. நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தினால தான், பாவத்துடைய பீடைத்தனத்தினால தான், பாவத்துடைய முசீபத்தினால தான் உங்களுடைய வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போகுது. அதனால் மகஃபிரத் என்பது, பாவ மன்னிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு ஹதீஸ் வருது இல்லையா, முதல் படியில் மிம்பரில் ஏறும்போது ஆமீன்னு சொன்னாங்க, 2வது படியில் ஏறும்போது ஆமீன்னு சொன்னாங்க, 3வது படியில் ஏறும்போது ஆமீன்னு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு புரியல, யா ரசூலல்லாஹ், என்ன புதுசாக மிம்பரில் ஏறும்போது ஆமீன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு குத்பா முடிச்சுட்டு வந்த பிறகு கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் நான் முதல் படியில் மிம்பரில் காலை வைக்கும் பொழுது எனக்கு முன்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் யார் தங்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்று சொன்னார்கள். நான் ஆமீன்னு சொன்னேன். நம்முடைய பாவத்திற்கு
மன்னிப்பு கேட்பதற்கு இந்த ரமலானை விட சிறந்த காலம் வேற என்ன இருக்கு? போ ரமலானில் பாவ மன்னிப்பு கேட்காமல், நம்முடைய பாவத்திற்கு பரிகாரத்தை தேடாமல் வேற எந்த காலத்தை நாம் அடைஞ்சிக்க போறோம்? அதனால இந்த ரமலானுடைய இந்த 2வது 10 அது மகஃபிரத்துடைய 10. நாம இந்த ரஹ்மத்தையும் மகஃபிரத்தையும் அடைஞ்சிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ரஹ்மத்தும் வேணும், மகஃபிரத்தும் வேணும். என்ன செய்யணும்? சுருக்கமாக வேற ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் நோன்பு வைக்கணும். ஒரு நோன்பு விடாமல் நோன்பு வைக்கணும். தராவீஹ் தொழுகணும். 20 ரக்காத்தையும் முழுசாக தொழுகணும். குர்ஆன் ஓதணும். எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அவ்வளோ நேரம் குர்ஆன் ஓதணும். ஒரு 10 நிமிஷம் கிடைக்குதுங்க, ஒரு 4 ஆயத்து ஓத முடியும், 2 ஆயத்து ஓத முடியும், ஒரு ஆயத்து தான் ஓத முடியும். குர்ஆன் எடுத்து வச்சு அந்த ஒரு ஆயத்தையாவது ஓதணும். குர்ஆனை விட்டு நாம் ரொம்ப தூரத்தில் போயிட்டோம். குர்ஆனை விட்டு நம்ம ரொம்ப தூரத்தில் போயிட்டோம். நம்ம கையில் ஷைத்தான் வந்துடுச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னால், தராவீஹில் 2 ரக்காத்துக்கு பிறகு சலாம் கொடுத்தா கூட இருந்து ஏதாவது மெசேஜ் வந்து இருக்குதா? ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய நிலைமை ஆயிடுச்சு. 2 ரக்காத்து ஒரு தடவைங்க சலாம் கொடுத்த கூட நம்ம முதல்ல அஸ்தஃபிருல்லாஹ், நம்மளாம் சலாம் கொடுத்தா அஸ்தஃபிருல்லாஹ் சொல்லுவோம். ஆனால் எடுத்த உடனே அதை லாக் திறந்து ஏதாவது மெசேஜ் வந்துருக்கா, மிஸ்டு கால் வந்து இருக்குதா, இங்கே எல்லாமே மிஸ் ஆக போச்சு. அப்படி நாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். சைலண்டில் போட்டோம், ஆனாலும் அந்த 2 ரக்காத்து கேப்பில் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது. துன்யாவும் கிடைக்கும், ஆகிரதும் கிடைக்கும். இப்படி நாம் முசீபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்முடைய நேரத்தை இந்த செல்ஃபோன் முழுங்கிக்கிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் கிடைச்சா கூட உட்காந்து குர்ஆன் ஓதுவோம். எவ்வளோ முடியுதோ. இல்லைங்க, ஒரு ஆயத்தாங்க ஓதுக டைம் இருக்கு, அந்த ஒரு ஆயத்தை ஓதுவோம். ஒவ்வொரு ஆயத்தா ஓதனா கூட நம்ம குர்ஆனை நிரப்பமாக ஓதிடலாம். அதனால நம்ம அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மகஃபிரத்தையும் பெறுவதற்கு அழகான வழிமுறைகள் அதிகமாக குர்ஆன் ஓதுது. இந்த ரமலானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். ரமலானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். உலமாக்கள் சொல்லுவாங்க, இந்த குர்ஆனுக்காகத்தான் ரமலானுக்கே சிறப்பு, குர்ஆனுக்காகத்தான் லைலத்துல் கத்ருக்கே சிறப்பு. ரமலானை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்தியும் போது ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்ட தெரியுமா? அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாசத்துல தான் குர்ஆனை இறக்குனேன், அதனால தான் ரமலானுக்கு சிறப்பு. லைலத்துல் கத்ர் ஏன் சிறப்பு தெரியுமா? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த லைலத்துல் கத்ரை தான் நான் குர்ஆனை இறக்குனேன், அதனால் லைலத்துல் கத்ருக்கு சிறப்பு. அப்போ குர்ஆனை கொண்டுதான் ரமலானுக்கும் சிறப்பு, லைலத்துல் கத்ருக்கும் சிறப்பு, இந்த உம்மத்துக்கும் சிறப்பு. அப்போ குர்ஆனை கையில் எடுக்கணும், குர்ஆன் அதிகமாக ஓதணும். குர்ஆன் ஓத முடியாத நேரங்கள், வண்டியில் போய்கிட்டு இருக்கிறோம், வியாபாரத்தில் இருக்கிறோம், கடையில் இருக்கிறோம், தொழில் துறைகளில் இருக்கிறோம், தஸ்பீஹாத்துகள் ஓதலாம். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இதுக்காக கையில் எண்ணி தான் ஓதணும்னு இல்லை, எண்ணி ஓதுறதுங்க அந்த ஃபர்லு தொழுகைக்கு பிறகு ஒரு அளவுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எல்லா நேரத்துலையும் எண்ணி ஓதணும்னு கிடையாது. பாவத்தை நாம் எண்ணி எண்ணி செய்யறதில்லை, அப்படியே மனசில் சொல்லிக்க வேண்டியது. அதை கூட கையை கூட சுப்ஹானல்லாஹ் 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 தேவையில்லை, சொல்லிக்கிட்டே இருப்போம் நாவால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ர் செய்வதன் மூலமாக உன்னுடைய நாவு ஈரமாகவே இருக்கட்டும்னு சொன்னாங்க. எந்த நேரமும் நீ திக்ர் செஞ்சுக்கிட்டே இரு, அதுவும் குறிப்பாக இந்த ரமலானுடைய காலங்களில். தான தர்மங்கள் நம்மளால் முடிஞ்சது செய்வோம், அதிகமாக துஆ செய்வோம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்போம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சொர்க்கத்தை கேட்கும்படி சொல்லியிருக்கிறாங்க, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடும்படி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இவை அல்லாமல் முசீபத்தையும் பாவத்தையும் அதாபையும் அல்லாஹ் ரசூல் மலக்குமார்களுடைய சாபத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய எந்த செயலையும் நாம் செஞ்சிடக்கூடாது. உதாரணமாக பொய் பேசக்கூடாது,
புறம் பேசக்கூடாது, அடுத்தவங்களை பற்றி பலா கழுவக்கூடாது, தேவையில்லாத விஷயங்கள்ல அரட்டை அடிக்கக்கூடாது. இது மாதிரி நம்முடைய நேரங்களை நாம் மிச்சப்படுத்தி இந்த நேரங்களிலே நாம் அமல்கள் செய்கிறோம். ரொம்ப இன்னும் அதிகமாகலாம் போயிடலை, 6 நோன்பு தான் போய் இருக்குது, இன்னும் 25 24 நோன்புகள் இருக்கிறது. வாய்ப்பை பயன்படுத்தணும். பயன்படுத்துகிறவர்கள் புத்திசாலிகள். இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி ஆரம்பத்தில் கொஞ்சம் ஆர்வமாக இருந்தங்க, போக போக எப்படி தேயுதோ அது மாதிரி தேஞ்சிடக்கூடாது. இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப ஆர்வமாக அமல்களை செய்யணும். இது மாதிரியான அமல்களை நாம் செய்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மகஃபிரத்தும் பாவ மன்னிப்பு நமக்கு தாராளமாக கிடைக்கும். அதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இதுவரை நாம் செய்த எல்லா நல்ல அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. இனி வரக்கூடிய காலங்களிலே நல்ல அமல்களை அதிகமாக செய்து, நோன்பு வைத்து, குர்ஆன் ஓதி, தராவீஹ் தொழுது, திக்ருகள் செய்து, தான தர்மங்கள் செய்து, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் செய்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மகஃபிரத்தையும் பரக்கத்துகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.